இது உங்கள் அபிமான ரியல் ஹீரோக்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நியூ காம்பேர் ஹாமேஷ். இது ரியல் ஹீரோக்கள் ப்ரோக்ராம் இல்லைங்க, ரியலான ஹீரோக்கள் ப்ரோக்ராம். நம்ம ரியல் ஹீரோக்கள் நிகழ்ச்சியை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் மேலே, இது உங்கள் அபிமான ரியல் ஹீரோக்கள் நிகழ்ச்சி. இது என்னடா புதுசாக ரியல் ஹீரோக்கள்னு பார்க்குறீங்களா? அதாங்க சஸ்பென்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரியல் ஹீரோக்கள்னு சொன்னே பயந்துடாதீங்க. நம்ம ரியல் ஹீரோக்கள் மரம் தாவி சண்டை போட மாட்டாங்க, பஞ்சு டயலாக் பேச மாட்டாங்க, ஏங்க ஹீரோயின் பின்ன சுத்தி பாட்டம் போட மாட்டாங்க. அப்புறம் எப்படி உங்க ரியல் ஹீரோக்கள் தானே கேட்குறீங்க? உதாரணத்துக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், ஏங்க அழ கூட வச்சிடலாம். ஆனா ஒருத்தர் மனம் விட்டு சிரிக்க வைக்கிறதுங்கிறது முடியாத காரியங்க. அப்படி ஒருத்தர் செஞ்சாருன்னா அவரை தான் இந்த திரையுலகம் உண்மையான கலைஞர்னு சொல்லுதுங்க. உதாரணத்துக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்துல வர பாடலை பார்த்தீங்கன்னா சிரிக்க மட்டும் இல்லாம சிந்திக்கவும் செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாடல் இப்போ உங்களுக்காக. இந்தியாவிலேயே குறிப்பா தமிழ் சினிமாவில் தாங்க அதிகமான காமெடி ஆக்ட்ரஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்துல நாகேஷ் சந்திரபாபு, அதுக்கப்புறம் வந்த கவுண்டமணி செந்தில், இப்ப இருக்கிற வடிவேலு விவேக், இவங்கெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தானுங்களே. ட்ரெயினுக்கு தனி ட்ராக் நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கும் தனி ட்ராக் தாங்க இந்த நிகழ்ச்சி. இப்போ நமக்கு சின்ன ஒரு பிரேக். மற்ற மொழி படங்கள்லாம் காமெடியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்டாக தான் வருங்க. அதே தமிழ் படத்தை எடுத்தீங்கன்னா ஒரு முழுநீள படமாக வரும். உதாரணத்துக்கு உள்ளத்தெளித்தா படம் எடுத்துவாங்களேன். இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுங்களா? கார்த்திக் சார் தாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் அப்போ யாருக்கு தெரியுங்களா கட் அவுட் வச்சாங்க? கவுண்டமணி சார் தான். எதுன்னு கேட்குறீங்க? ஏன்னா அந்த படத்தில் ஒரு காமெடியில் கலக்கிருக்காங்க அந்த அளவுக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேர் கலக்கின காட்சி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. பொதுவாக சினிமா எடுத்தீங்கன்னாக்கா ஹீரோக்களுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெண்டை மாற்றி நம்ம கேபி சார் அவர்கள் காமெடி ஆக்டரான நாகேஷ் சாரை வச்சு நீர்க்குமழி, சர்வசுந்தரம், எதிர்நீச்சல் இது போன்ற வெற்றி படங்களை கொடுத்தாருங்க. இதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவோட ட்ரெண்டே மார்ச்சின்னு சொல்லலாம். வாழைப்பூவையோ இல்ல ஒரு காலிஃபிளவர் பூவையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அவங்க அம்மா. இவ்வளவு இருக்குங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாராட்டு வேலை வடிவேல பாராட்டி பேசியிருக்காரு. முக்கியமா சந்திரமுகி படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்ம வடிவேலும் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே நடிச்ச சந்திரமுகி படத்துல ஒரு காமெடி சீன் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? நம்ம ரியல் ஹீரோக்கள் நிகழ்ச்சியில் ரியல் ஹீரோக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாமேஷ்.